வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் 2024க்குரிய மாத ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜனவரி மாதம் 2024 அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இந்த 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்று பொங்கல். உலகத் தமிழர் அனைவர்களுக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உங்களுக்கான ஜோதிட ரீதியான நவரத்தினங்கள், வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்கள், கருங்காலி மாலை, எந்திரங்கள், நவரத்தினங்கள் போன்றவை எங்களுடைய தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே விற்பனை செய்யப்படுகின்றது. நல்ல தரமான நியாய விலையிலே பூஜிக்கப்பட்ட பிறகே உங்களுக்கு அவை தரப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே எங்களை தொடர்பு கொள்ளலாம். இனி நாம் ஜனவரி மாதம் 2024 அன்று எவ்வாறு கிரக நிலைகள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். மேஷ ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்று சிம்ம ராசியிலே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நாள்கோள். அதற்கு பிறகு பார்க்கின்ற பொழுது கன்னி ராசியிலே கேது பகவான், மேலும் சுக்கிரனாகப்பட்டவரும் புதனாகப்பட்டவரும் விருச்சிக ராசியிலே இருக்கின்றார்கள். இவற்றிலே ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்று புதனாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பார்வையை பெறுகிறார். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அன்று சுக்கிர பயிற்சி. சுக்கிரனாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவ்வாறு பார்க்கின்றபோது குரு பார்வை சுக்கிரனும் பெறுகின்றார். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்றபோது சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். குரு பார்வையை பெறுகின்றார்கள். இவற்றிலே ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்று தனுசு ராசியிலே இருந்து சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனீஸ்வர பகவானும் கும்பராசியிலே அமர்ந்திருக்கின்றார். ராகு பகவான் மீன ராசியிலே. இவை பார்க்கின்றபோது ஆண்டுக்கோளில் எவ்வித பயிற்சியும் இல்லை, எவ்வித மாற்றமும் இல்லை. மாதக்கோளிலே புதன், சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பயிற்சி ஆகிறார்கள். இவை இந்த ஜனவரி மாதத்துக்குரிய கிரக நிலைகள். இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு பலாபலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது நீங்கள் வாரப்பலனை பார்ப்பதன் மூலம் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இம்மாதத்தில் அவ்வாரத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலத்துக்குரிய நாட்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தாராபலம் மிகவும் முக்கியமானது. அந்த நாளிலே தாராபலம் நமக்கு இருந்தால் அன்றைய நாள் எந்த செயலும் வெற்றியை தரும். சம்பத்து தாரை, க்ஷேமதாரை, சாதகதாரை, மைத்ரியதாரை,
அதிமைத்திரிய தாரை என்கின்ற இந்த தாரைகள் நன்மைகளை தரும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3வது 5வது 7வது நட்சத்திரங்கள் சிறப்பல்ல. 3வது தாரை என்று பார்க்கின்றபோது அது கவனத்தாரை, 5வது பிரத்யேக தாரை, 7வது வதத்தாரை. 3வது தாரை என்று பார்க்கும்போது அது ராகு, 5வது தாரை என்று பார்க்கின்றபோது அது கேது, 7வது தாரை என்று பார்க்கின்றபோது அது சனீஸ்வர பகவான். எனவே வாரப்பலனை நீங்கள் பார்ப்பதன் மூலம் அவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி உங்கள் ராசிக்குரிய பலன் இந்த ஜனவரி மாதம் 2024 எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை இனி காணலாம். மேஷ ராசிக்குரிய ஜனவரி மாதம் 2024 மாத பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, போராட்ட குணம், பிடிவாதம் போன்றவைகள் உங்களிடம் இயல்பாக இருக்கக்கூடிய குணநலம். காரணம், ராசியாதிபதி செவ்வாய் பகவான் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். அவ்வாறு ஒரு சிறப்பான காலபுருஷ தத்துவத்தின் 1வது ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2024 எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். ஜென்ம குரு. பொதுவாக குரு ராசியிலே அமர்கின்ற பொழுது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. ஆனால் எந்த ஒரு கிரகமும் சேர்க்கை பெறவில்லை இம்மாதத்தில் சந்திரனை தவிர்த்து. எனவே ஒரு விஷயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது நிதானமும் பொறுமையும் கவனமும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஜென்ம குரு என்பதனால் கவனம் வேண்டும். அதே சமயத்தில் ஆண்டுக்கோளிலே 6ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் சனியும் அமர்ந்திருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. பொதுவாக சனி 11லே அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 5ஆம் இடமாகப்பட்ட சிம்ம ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சனியுடைய சுப பலன்கள் தடைபெறும் கோச்சார வேத அடிப்படையிலே. இம்மாதத்தை பொறுத்தவரை சந்திரன் மட்டுமே அமர்வார். எனவே சனியுடைய யோக பலன்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2024 ஏற்பட போகின்றது. மேலும் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் தன் நட்பு வீடான தனுசு ராசியிலே அமர்ந்து குரு பார்வையை பெறுகிறார். பொதுவாக செவ்வாய் 9ல் அமர்வது சிறப்பல்ல. ஆனால் 9ல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 8லே சுக்கிரன் 18ஆம் தேதி வரை இருக்கின்றார். ஆனாலும் குரு பார்வை இருக்கின்றது மிகவும் அற்புதமான அமைப்பு. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குருவுடைய பார்வை செவ்வாய் மீது இருக்கின்றது. குருவோ மேஷராசிக்கு யோகாதிபதி. ஆகையால் செவ்வாய் உங்களுக்கு இம்மாதத்தில் தைரியத்தையும் துணிச்சலையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். அதே சமயத்தில் 8ல் புதன், மறைந்த புதன், நிறைந்த தனம். 8ல் புதன் அவரது சிறப்பு அது 7ஆம் தேதி வரை தான். ஆனால் அதன் பிறகு அவரும் 9க்கு செல்கின்றார். 9க்கு செல்கின்ற பொழுது குரு பார்வை பெறுவார். புதனுக்கு வீடு கொடுத்த குருவுடைய பார்வை இருக்கிறது. குரு தான் புதனுக்கு வீடு கொடுத்திருக்கார் தனுசு ராசி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது புதன் உங்களுக்கு தனுசில் அமர்கின்ற பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையாக 3ஆம் இடம் என்கின்ற மிதுன ராசியை தன் சொந்த வீட்டை பார்ப்பார். எந்த ஒரு கிரகமும் தன் சொந்த வீட்டை பார்ப்பது சிறப்பானது. ஆகையால் 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அவற்றை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு முயற்சி இருக்கும், அதிலே தைரியம் இருக்கும், சகோதர ஆதாயம் இருக்கும். குறிப்பாக எளிய சகோதரர் சகோதரி போன்றவர்களிடம் நல்ல ஒரு நட்புறவு, அவர்களால் ஆதாயம், ஒரு உறுதுணை போன்றவைகள் இருக்கும். மேலும் சூரியன் 9ல் அமர்கின்றார் 15ஆம் தேதி வரை. அதன் பிறகு 10க்கு செல்கிறார். சூரியன் 10க்கு வருவதும் சிறப்பு, தனுசு ராசியிலே அமர்வது மிக சிறப்பு. பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் தனுசு ராசியிலே கோதண்ட சூரியனாக அவர் இருக்கின்றார். ஆகையால் சூரிய பகவான் உங்களுக்கு இம்மாதத்தை பொறுத்தவரை நன்மைகளையும் முயற்சியிலையும் யோகத்தையும் வெற்றிகளையும் தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுப்பார். செவ்வாய் அவ்வாறு உங்களுக்கு 9ல் அமர்வதும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெறுவதும் பலமானது. காரணம், உங்கள் ராசிக்கு மற்றொரு யோகாதிபதி சூரிய பகவான் 5க்குரியவர். 5க்குரியவன் ராசியாதிபம் சேர்க்கை பெற்று 9ல் அமர்வதும் 9க்குரிய சூரிய குரு பகவானுடைய பார்வை சூரியன் செவ்வாய் பெறுவதும் மிக சிறப்பானது. 1, 5, 9 தொடர்பு ஏற்படுகின்றது. எனவே இம்மாதத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும், நன்மைகள் இருக்கின்றது. மேலும் 6லே அமர்ந்திருக்க கேது ஞானத்தை கொடுப்பார், எந்த ஒரு செயலிலும் யோகத்தை கொடுப்பார், வெற்றிகளை கொடுப்பார், எதிரிகளுடைய ஆதிக்கம் இருக்காது, கடன் பிரச்சனை தீரும். மேலும் உடல்நலத்தில் ஆரோக்கியம் இருக்கும். இம்மாதத்தை பொறுத்தவரை
சுக்கிரன் 8இல் அமர்கின்றார் 18ஆம் தேதி வரை. அதன் பிறகு 9க்கு செல்வதும் நன்மையே. குரு பார்வையை பெறுகின்றார். குருவும் சூரியனும் சுக்கிரனும் ஒருவரை ஒருவராம் பார்த்து கொள்ளக்கூடாதே உரிய குரு சுக்கிரனை பார்ப்பது சிறப்பானது. சுக்கிரனுக்கு வெறும் 7ஆம் பார்வைதான். அப்படி 7ஆம் பார்வை என்றால் சுக்கிரன் குரு நேருக்கு நேர்ந்தால்தான் குரு சுக்கிரன் ஒருவரோடு பார்த்து கொள்ள முடியும். ஆனால் குருவுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அவ்வாறு பார்க்கின்ற குரு பார்வை நன்மையை தரும். குரு பார்வை கோடி நன்மை. எனவே இம்மாதத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு தனலாபம் மற்றும் யோகம் வெற்றிகள் இருக்கின்றது. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது. கடன் இருந்தால் அவற்றை தீர்க்கக்கூடிய பண வரவுகள் இருக்கும். இவ்வாரம் இந்த மாதத்தை பொறுத்தவரை சிக்கன நடவடிக்கையும் எடுப்பீர்கள். புதிய முயற்சியில் எடுக்கின்றபோது கவனம் மட்டும் வேண்டும். ஏனென்றால் ராசியிலே குரு இருக்கின்றார். சற்று குழப்பத்தை கொடுப்பார். அவை வேண்டாம். நிதானமாக இந்த ஒரு செயலிலும் ஈடுபடுங்கள். மற்றபடி தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக லாபத்துக்குரிய சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால், லாபாதிபதி சிறப்பாக இருப்பதனால், எந்த ஒரு கிரகத்துடைய தொடர்பும் இல்லாத ஒரு நிலை இருப்பதனால் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த ஜனவரி 24 அதாவது 2024 இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் சிறப்பாக இருக்கின்றார். உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். 9இல் குரு பார்வை பெறுவதும் 10இல் செல்வதும் மிக அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும். எனவே உயரதிகாரிகள் ஆதரவு, சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். எவ்விதத்திலும் மன சஞ்சலங்கள் இருக்காது. மறைமுக எதிரிகளுடைய தொல்லைகள் எவையும் இருக்காது. 6இலே கேது இருப்பதனால். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு அதற்குரிய சாதகமான பதில்கள் கிடைக்கும். உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருப்பதால் அதற்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கின்றது. ராகு 12இல் இருப்பதனால். பொதுவாக ராகு 12இல் இருப்பது யோகத்தை அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய யோகத்தை தரும். குருவோடைய வீடால் இருப்பதால். இருப்பினும் 12இலே ராகு அமர்ந்தாலும் 11இலே சனி இருப்பதால் ராகுவால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அடிப்படை. எனவே உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தை புதன் சுக்கிரன் பார்ப்பதும், அதன் பிறகு புதன் சுக்கிரன் பயிற்சி என்று பெற்றவர்களுக்கு ரிஷபராசி எந்த ஒரு கிரகத்துடைய தொடர்பு சந்திரனை தவிர்த்து இல்லாமல் சந்திரன் வந்தாலும் அவர் உச்சம் பெறுகின்ற அமைப்பு இருப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் கணவன் மனைவி ஒருவர்களே அன்பு பாசம் போன்றவைகள் இருக்கும். எனவே குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் சனியும் பார்க்கிறார். கொஞ்சம் அவர்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மந்த நிலை இருக்கும் அவர்களிடம். ஏனென்றால் சனி ஒரு மந்தக்காரகன். ஆனால் குருவும் பார்ப்பதனால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பேச்சை கேட்பார்கள். எனவே அவர்கள் படிப்பில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். உடல்நலத்தில் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லைதான். ஆனால் குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். மேலும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்ற மாதமாக இந்த ஜனவரி 2024 வருவதனால் திருமணத்துக்குரிய முயற்சிகள் தாராளமாக பெற்றோர்கள் ஈடுபடலாம். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள். ஜாதக ரீதியான பொருத்தம் உங்கள் மணமகனுடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகமும் ஒப்பிட்டு பார்த்து முடிவுக்கு வருவது சால சிறந்தது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் மிகவும் சாதகமாக இருக்கின்றார். சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கின்ற மாதம் இம்மாதம் என்பதனால் சனியும் பலமாக ஆட்சி பெற்றிருப்பதனால் கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, படைப்புகளை வெளியிட்டுகின்ற அவற்றில் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு யோகத்துக்குரிய மாதம் இந்த ஜனவரி 2024. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் சிறப்பாக இருக்கின்றார். தனுசு, அதன் பிறகு மகரம் என்று உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதும், அவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசியலில் பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய, மக்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ஜனவரி 2024. அடுத்ததாக பார்க்கின்ற மாணவ கண்மணிகள் புதன் 8இல் இருப்பதும், அதன் பிறகு 9க்கு சென்று குரு பார்வை பெறுவதனால் கல்வியிலே உயர்வு இருக்கின்றது. செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஞாபக சக்தி இருக்கும். படிப்பில் கவனம் இருக்கும். எந்த விதத்திலும் உங்கள் மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருக்காது. கூடா நட்பு விலகிவிடும். நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும். எனவே மாணவ கண்மணிக்கு ஒரு மகத்தான வெற்றியை தரக்கூடிய மாதம் இந்த ஜனவரி 2024. இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான இந்த ஜனவரி மாத பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தசாபுத்தியே மிக முக்கியமானது. ராகு தசை, குரு தசை, செவ்வாய் தசை போன்ற தசைகள் உங்களுடைய முக்கியமான செவ்வாய் தசை. நீங்கள் அஸ்வினியிலே பிறந்தவர்களாக இருந்தால் இளமை பருவத்தின் முக்கியமான காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் தசை வரும்.
அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 40 வயதிலே செவ்வாய் தசையில் முக்கியமான காலகட்டம். அதன் பிறகு பரணியில் பிறந்தவர்களுக்கு பரணி சுக்கிர தசை ஆரம்பிக்கும். அது மிக விரைவாக உங்களுக்கு ராகு தசையும் வரும், குரு தசையும் வரும். அவ்வாறு பார்க்கும்பொழுது இந்த தசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் அந்த தசை உங்களுக்கு முழுமையான யோகத்தை செய்யும் என்று கூறி இந்த ஜனவரி மாதம் 2024 சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய ஜனவரி மாதம் 2024 மாத பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி என்பர்களே, வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதில் மிக அலாதி பிரியம் கொண்டவர்கள் நீங்கள். ஆடம்பர பிரியர். அதே சமயத்தில் மற்றவருக்கு உதவுவதிலே உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. எளிய குணம், இனிமையான நட்புக்குரிய பண்பு, இவையெல்லாம் உங்களுடைய இயல்பான குணம். காரணம், உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்றால் சந்திர பகவான் மனோகாரகன் உச்சம் பெற்ற ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள். ரிஷபராசியிலே சந்திரன் உச்சம் பெறுவார், மூல திரிகோணமும் அடைவார். அப்படிப்பட்ட அற்புதமான ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி எவ்வாறு இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக இருக்கும். இவ்வாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபத்தில் ராகுவும் 10ல் சனியும் இருப்பது மிக சிறப்பானது. 12லே குரு இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் கோச்சார வேத அடிப்பில் குருவால் பாதிப்பு இல்லை. இம்மாதத்தை பொறுத்தவரை ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். 8ல் புதன் அமர்வது கோச்சார ரீதியாக யோகத்தை தரக்கூடியது. மறைந்த புதன் நிறைந்த தனம். மேலும் 8ல் புதன் அமர்கின்ற பொழுது தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசியை பார்ப்பார், 2ஆம் இடத்தை. எனவே தன லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு உருவாகும். சமூகத்தில் உங்களுக்குரிய அந்தஸ்து உயரும். இவையெல்லாம் மாதத்தில் மிக சிறப்பாக இருக்கும். மேலும் சுக்கிரன் 7ல் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சுக்கிரன் 7ல் அமர்வது கோச்சார ரீதியாக சிறப்பில்லை என்றாலும் உங்களுக்கு அவர் ராசியாதிபதி. 7ல் அமர்கின்ற சுக்கிரன் ராசியை பார்க்கின்றார். எனவே ராசியை பார்க்கின்ற பலம் உங்களுக்கு அதிகரிக்கின்றது. அதன் பிறகு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அன்று 2024 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அன்று 8க்கு செல்கின்றார். 8ல் சுக்கிரன் அமர்வது கோச்சார ரீதியாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. எனவே இம்மாதம் உங்களுக்கு பிற்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும், முற்பகுதியும் நன்றாகவே இருக்கும். ராகு 11ல் இருப்பதனால் சூரியன் செவ்வாய் 8ல் அமர்ந்திருக்கின்றார்கள். அது சிறப்பல்ல. ஆனால் சூரியன் 8ல் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை. செவ்வாய் சேர்க்கை பெறுகிறார். எனவே சூரியனால் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. அதே போன்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் 8ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் 18ஆம் தேதி வரை இருக்கிறார். அதன் பிறகு சுக்கிரனும் 8க்கு சென்று விடுகிறார். 7ஆம் இடம் எந்த ஒரு கிரகம் இல்லாத நிலை ஏற்படும். எனவே பிற்பகுதி 18ஆம் தேதி வரை வாகனங்கள் ஓட்டுகின்ற பொழுது கவனம் வேண்டும், அதிவேகம் வேண்டாம், வார்த்தையிலே நிதானம் வேண்டும். இருப்பினும் செவ்வாயோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுகின்ற நிலை வருவதனால் பிருகு மங்கள யோகம் என்கின்ற யோகமும் உங்களுக்கு ஏற்படும். அது நன்மையை தரக்கூடிய யோகம். ஆகையால் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும் 18ஆம் தேதிக்கு பிறகு. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் ஞானம் கிடைக்கும், இறை நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது மனம் தெளிவாக இருக்கும், அளவில் நம்பிக்கை அதிகரிக்கும். கணபதி வழிபாடு நன்மையை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக ஏற்படும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எனவே இம்மாதத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு 10ல் சனி ஆட்சி பெற்றிருப்பதும் லாபத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் மிக பலமானது. எனவே கடின உழைப்பை கொடுப்பீர்கள், அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும், செயல்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது எண்ணங்கள் சிதறாது, சிந்தனையிலே தெளிவு இருக்கும். எனவே செயல்கள் சிறப்பாக இருப்பதனால், உழைப்பு கடினமாக உழைக்கக்கூடிய யோகம் இருப்பதனால் உங்களுடைய முயற்சிக்குரிய அங்கீகாரங்கள், ஜெயம் உண்டாகக்கூடிய யோகங்கள் இருக்கின்றது. பொதுவாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் கடின உழைப்பாளி, நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசியே இந்த ரிஷபராசி. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது ஜனவரி 2024. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர்வு இருக்கின்றது. 8ல் சூரியன் அமர்ந்தாலும் பாதிப்பில்லை, இருந்தாலும் வார்த்தையிலே பொறுமை வேண்டும். செவ்வாய் சூரியன் என்ற இயற்கை அசுபர்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால், வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர், ஆனால் செவ்வாய் முழு அசுபர். ஆகையால் கொஞ்சம் வார்த்தையிலே பொறுமை நிதானம் 7ஆம் தேதி வரை. அதன் பிறகு புதன் வந்து விடுவதனால் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயரம். இருந்தாலும் உயரதிகாரிடம் பொறுமை காட்டுங்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். எனவே அவர்களிடம் வெளிப்படைத்தன்மை வேண்டாம். மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுவதோ, உயரதிகாரிகளோ இல்லை மற்ற சக ஊழியர்கள் கிண்டல் செய்வதோ, அவரை பற்றி குறை கூறுவதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் யார் கேட்கின்றார்களோ
அவர்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. கவனம் தேவை. மற்றபடி உயரதிகாரிகளும் பொறுமை காட்டுங்கள். உழைப்புக்குரிய அங்கீகாரம் இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற முதலில் திருமணமான பெண்களுக்கு என்றால் 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். சூரியன் 15ஆம் தேதி வரை பார்க்கிறார். அதுவரை கொஞ்சம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் பொறுமை, நிதானம் மற்றும் அவசரம் வேண்டாம். எந்த ஒரு செயலிலும் கணவன் மனை உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சுக்கிரன் 7இல் இருப்பதனால் பொதுவாக கலத்திரக்காரர்கள் கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது காரகோ பாவனாஸ்தி கணவன் மனை உறவிலே சில பிரச்சனைகள், மன வருத்தங்கள், கருத்து பேதங்கள் ஏற்படலாம். ஆகையால் அவற்றெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கும் பொழுது நீங்கள் கவனமாக வார்த்தையில் நிதானமாக பேசுவது பழகுவது நல்லது. குழந்தைகளுடைய உடல்நலத்திலெல்லாம் நல்ல ஆரோக்கியம் இருக்கின்றது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை. சுக்கிரனும் 7இல் இருக்கின்றார். அதன் பிறகு 8க்கு செல்கின்றார். இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை தை பிறந்த பிறகு திருமண முயற்சியில் தாராளமாக பெற்றோர்கள் ஈடுபடலாம். அதற்குரிய நல்ல வரன் அமையும். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் 7இலிருந்து ராசியை பார்ப்பதனால் கற்பனை திறன் அதிகரிக்கும். மனம் உற்சாகமாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எனவே புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய உழைப்புக்குரிய மதிப்பு மரியாதை உயரும். படைப்புகளை வெளியிடுகின்ற நிலை வந்தால் அவற்றில் மிகப்பெரிய வெற்றிகளும் பண விஷயத்தில் மிகப்பெரிய யோகமும் இருக்கின்றது. புகழ் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஜனவரி 2024. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் சாதகம் இல்லை. 8இல் இருக்கின்றார். அதன் பிறகு 9க்கு செல்கிறார். சூரியன் இந்த மாதத்தை பொறுத்தவரை அவ்வாறு பெரிய அளவிலே சாதகம் இல்லை என்பதனால் அரசியலே பொறுமை, நிதானம், எந்த ஒரு விஷயத்திலும் வார்த்தையிலே பொறுமை காட்டுங்கள். மேடை பேச்சு, ஊடகங்களிலே பேசுவது போன்றவற்றில் பொறுமை காட்டுவதும் வார்த்தையிலே பொறுமை காட்டுவதும் அதாவது தேவையற்ற பேச்சு இல்லாமல் பார்த்துக்கொள்வது அரசியலிலே ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற புதன் சாதகமாக இருக்கின்ற மாதமே இந்த ஜனவரி 2024 என்பதனால் கல்வியிலே சுறுசுறுப்பு, எண்ணங்கள் தெளிவு, கற்பனை ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். சிந்தனையிலே தெளிவு இருப்பதனால் ஆசிரியர் வழிகாட்டுதல் பின்பற்றுவீர்கள். எனவே மாணவ கண்மணிகளுக்கு இந்த ஜனவரி 2024 சிறப்பானதாகவே அமைந்திருக்கின்றது. இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான ஜனவரி மாதம் 2024 கோச்சாரப்பலன் வாரப்பலனை பார்ப்பதன் மூலம் தாராபலன்களும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தர்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். ஏனெனில் நீங்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ராகு தசை, குரு தசை, சனி தசை என்ற நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையே உங்களுடைய மத்திய வயதில் வரும். அந்த தசைகள் நன்றாக இருந்தால் கோச்சாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. எனவே இவையெல்லாம் ஜாதகத்தின் மூலமே அறிந்து கொள்ள முடியும். ராகு, குரு, சனி போன்றவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் லக்னத்தின் மூலமாக என்று தெரிந்து கொள்ள முடியும். ஜாதக பலன் ஒரு முறை பார்த்துக்கொள்வது எப்பொழுதும் வருடத்துக்கு ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய ஜனவரி மாதம் 2024 மாத பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுனராசி அன்பர்களே, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். உறவினர்கள், உறவுகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். குடும்பத்தின் மீதும் குடும்ப உறுப்பினர் மீதும் மிகுந்த பாசம் கொண்டவர்கள் நீங்கள். இந்த ஜனவரி மாதம் 2024 எவ்வாறு உங்களுக்கு அமைந்திருக்கென்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சிறப்பாக இருப்பதும் ஜனவரி 7, 2024 அன்று 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பான அமைப்பு. பொதுவாக புதன் 7இல் அமர்வது சிறப்பில்லை என்றாலும் உங்களுக்கு அது விதிவிலக்கு. காரணம் ராசியாதிபதி ராசியை பார்ப்பதனால். மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருவும் 10ஆம் இடத்தில் ராகுவும் 9இலே சனி ஆட்சி பெற்றும் இருப்பதும் சிறப்பான அமைப்பு. பொதுவாக 10இல் ஒரு பாவி இருக்க வேண்டும். அது ராகுவாக இருந்தால், பாம்பு இருந்தால், சர்ப்பகிரகம் இருந்தால் மிக சிறப்பானது. ஆகையால் 10இல் ராகு இருப்பது உங்களுடைய முயற்சிக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய். பொதுவாக சூரியன், செவ்வாய் 7இல் அமர்வது சிறப்பல்ல. ராசியை சூரியன், செவ்வாய் பார்க்கிறார்கள். இருந்தாலும் சூரியன் 7இல் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை. செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறார். 7ஆம் தேதி முதல் புதன் சேர்க்கை பெறுவார். அதன் ஒரு 15ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 8க்கு செல்கிறார் சூரிய பகவான். 8இல் சூரியன் அமர்வதும் சிறப்பல்ல. சூரியன் 8இல் அமர்ந்திருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. இம்மாதத்தை பொறுத்தவரை எந்த கிரகமும் சூரியனோடு 8இல் வருகின்ற பொழுது சேர்க்கை பெறவில்லை. ஏற்கனவே வாகனம் ஓட்டுகின்ற பொழுது கவனம் வேண்டும்.
மேலும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுகின்ற பொழுது உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். மேலும் சுக்கிரன் 6ல் இருப்பது சிறப்பல்ல. அதன் பிறகு 7க்கு செல்கின்றார் 18ஆம் தேதி அன்று. பொதுவாக சுக்கிரன் 6லும் 7லும் இருப்பது சிறப்பல்ல. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் 7க்கு வரும் என்ற பொழுது ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. பொதுவாக யோகாதிபதியுடைய தொடர்புகள், ராசியாதிபதி தொடர்புகள் ராசிக்கு ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் நன்மைகள் எளிதாக கிடைக்கும். எனவே சுக்கிரன் 7க்கு வந்தாலும் ராசியை பார்ப்பதனால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் பொறுமை வேண்டும். காதல் விஷயத்தில் கவனம் வேண்டும். ஆண்பாளர்கள் பெண்களிடம் கவனமாகவும் பெண்பாளர்கள் ஆண்களிடம் கவனமாகவும் உத்தியோகத்தில், தொழில், வியாபார, அலுவலகத்தில் போன்றவற்றில் நீங்கள் இருக்க வேண்டும். எனவே மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குரு பலம் மிக சிறப்பானது. 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். மேலும் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான 7ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே குரு பார்வை இருக்கின்ற இடம் சிறப்பானது. 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் முயற்சியிலே தைரியம் இருக்கும், உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு செயலிலும் தைரியமாக ஏற்படுகின்ற வெற்றி அடைய வேண்டும் என்கிற தன்னம்பிக்கை போன்றவைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும். குரு பலம் நன்றாக இருக்கின்றது. குரு வழிபாடு செய்வது நல்லது. சித்தர் வழிபாடு இவ்வாதத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு யோகத்தை தருகின்றார். லாபங்கள் அதிகரிக்கும். 10ல் அமர்ந்திருக்கின்ற ராகு கவனத்தை கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சியில் வேகத்தையும் கொடுப்பார், விவேகத்தையும் கொடுப்பார். எந்த ஒரு செயலிலும் கவனமாக செயல்படுவீர்கள். ஆகையால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுடைய திட்டமிடுதல் வெற்றியை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பாக தனயோகம், தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது குரு நன்றாக இருக்கின்றார். இருந்தாலும் ராசியை செவ்வாய் பார்க்கின்றார். பகை கொண்ட செவ்வாய் ராசியை பார்ப்பதனால் உயரதிகாரியிடம் பகமை ஏற்படலாம். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். மறைமுகமாக உங்களுக்கு எதிராக வேலை செய்வார்கள். எனவே உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். செவ்வாய் 7ல் இருந்தால் 6ல் சுக்கிரன் 18ஆம் தேதி இருப்பினால் பாதிப்பில்லை. ஆனால் அதன் பிறகு 7ஆம் 6ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை. எனவே உங்களுடைய உத்தியோகத்தில், அலுவலகத்தில் பொறுமை காட்டுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் மனம் திறந்து வெளிப்படையாக பேசாமல் உங்கள் வேலையில் கவனத்தை செலுத்துங்கள். வீண் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன். முதலில் திருமணமான பெண்களுக்கு சுக்கிரன் 4லும் பிறகு 7லும் இருப்பதும் செவ்வாய் 7ல் இருப்பதும் சிறப்பல்ல. குரு பார்வை 7ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவிகளே பாதிப்பில்லை. ஆனால் தேவையில்லாமல் சண்டையிடுவீர்கள். நீங்கள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்களுடைய உறவுகளிடம் வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு நிலை, குறிப்பாக கணவரிடம். ஆகையால் அவை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. செவ்வாய் 7லிருந்து ராசியை பார்ப்பதனால் செயல்கள் செயல்படும் போது நன்றாக இருக்கும் என்றாலும் உடல்நலத்தில் கவனம். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் நன்றாக இருக்கின்றது. குரு உங்களுக்கு மிக சிறப்பாக லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் இம்மாதத்தை பொறுத்தவரை பொதுவாக குரு 11ல் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவுடைய யோக பலன்கள் தடைபெறும். கோச்சார வேதை அடிப்படையில் அது துலாம் ராசி. ஆனால் எந்த ஒரு கிரகமும் இந்த மாதத்தில் சந்திரனை தவிர்த்து இல்லை என்பதனால் குரு பலம் நன்றாக வேலை செய்யலாம். திருமண முயற்சி நல்ல ஒரு வரன் அமையும். தை பிறந்த பிறகு நல்ல ஒரு வரன் அமையும். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற குரு யோகம், ராகு யோகம் என்கின்ற பலம் கலைத்துறையிலே மிக சிறந்த வெற்றிகளை இந்த மாதத்தில் அடைவீர்கள். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அவற்றிலே உங்களுக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும். பெயர், புகழ், வெற்றி போன்றவைகள் கிடைக்கும். இம்மாதம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான கலைத்துறையில் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது குரு நன்றாக இருக்கிறார் என்றாலும் சூரியன் செவ்வாய் 7ல் இருப்பதனால் உங்களுடைய செயல்கள் மிக நன்றாக இருக்கும் என்றாலும் வார்த்தையிலே பொறுமை இழப்பீர்கள். 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே வார்த்தையிலே பொறுமை இழப்பீர்கள். தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வீர்கள். பெரிய தலைவர்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இந்த ஜனவரி மாதம் 2024. எனவே அரசியலை பொறுத்தவரை வார்த்தையிலே நிதானம் தேவை. அதாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் 6ல் அமர்வதும் பிறகு 7க்கு செல்வதும் உங்கள் ராசியை புதன் ராசியாதிபதியை பார்ப்பதனால் கல்வியிலே எவ்விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. கல்வியிலே உயர்வை எதிர்பார்க்கலாம். இந்த ஜனவரி 2024 ஆசிரியர் வழிகாட்டுதல் நன்றாக இருக்கும். தேவையற்ற நட்புகள் ஏற்படும். கூடா நட்பு ஏற்படும். அவை தேவையில்லாதது. பெற்றோர்கள் அவற்றினால் உங்களை கழிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பெற்றோர்களை பொறுத்தவரை குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. இதுவே மிதுனராசி என்பதற்கான ஜனவரி மாதம் 2024 கோச்சார மாத பலன். இது ஒரு புது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் புதுமையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவ்வளவு தகுந்த ஜோதிடர்கள் எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசியில் அழைக்கலாம். வாட்ஸ்அப்பிலும் தொடரலாம். வார பலன்களை பார்ப்பதன் மூலம்
உங்களுடைய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை இந்த ஜனவரி மாதத்தில் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய ஜனவரி மாதம் 2024 கோச்சார மாத பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, மனம் எப்பொழுதும் ஒரு நிலையானதாகவே இருக்கும். தேவையில்லாமல் மனதிலே குழப்பங்கள் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்கள். காரணம், சந்திரன் ஆட்சி பெறுகின்ற ராசியே கடகராசி. அந்த ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இந்த ஜனவரி மாதம் 2024 பொறுத்தவரை 8இல் சனி, 10இல் குரு, 9இல் ராகு என்று ஆண்டுக்கோள்கள் சிறப்பட்ட நிலை. 3இல் கேது இருப்பது யோகம். அதே சமயத்தில் 6இலே செவ்வாய், யோகாதிபதி செவ்வாய் 6இலே இருப்பதும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற யோகம் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். எனவே குரு செவ்வாய் பரிவர்த்தனை மிக சிறப்பானது. அந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் 6இல் இருக்கின்றார். 15ஆம் தேதி அன்று 7க்கு வருகிறார். பொதுவாக 7இலே சூரியன் வருவது சிறப்பல்ல. ஆனால் 6இலே 15ஆம் தேதி இருக்கின்றார். தை பிறந்த பிறகு உடல்நலத்தில் கவனம் வேண்டும். மற்றபடி 5இல் சுக்கிரன், புதன் 7ஆம் தேதி 6க்கு வருகிறார். புதன் 6க்கு வருவதும் யோகமானது. எனவே மாதத்தை பொறுத்தவரை மாதக்கோள்கள் உங்களுக்கு யோகமாகவே இருக்கின்றது. ஆண்டுக்கோள்கள் சிறப்பல்ல. சனி வழிபாடாக அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசாவை கேளுங்கள். குரு வழிபாடாக நீங்கள் அனுமனை வழிபடுவதே சிறப்பானது. சித்தர் வழிபாடு நன்மையை தரும். மற்றபடி பார்க்கின்றபோது சனி, வேளன் அசைவ உணவை தவிருங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக பார்க்கின்றபோது தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு செவ்வாய் குரு பரிவர்த்தனை மிக சிறப்பானது. அந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், மிக சிறப்பான முயற்சிகளை கொடுக்கும். எனவே மாதம் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் 8இல் சனி இருப்பதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் வேண்டும். கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கிய ஒரு நிலை ஏற்படும். அதுதான் அஷ்டம சனி. ஆனாலும் பண வரவு சிறப்பாக இருக்கும். வருகின்ற பணம் எவ்வாறு செலவாகிறது என்று தெரியாமல் நீங்களே கண்விழிப்பீர்கள். ஆனால் சிக்கன நடவடிக்கை எடுப்பதன் மூலம் பண சேமிப்பு ஏற்படலாம். சேமிப்பு இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். எனவே பண விஷயத்தில் கவனம் வேண்டும். மற்றபடி பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் 6இலே செவ்வாய் இருப்பதனால். மற்றபடி சூரியன் 6இல் இருப்பதும் பிறகு 7க்கு வந்தால் உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் பகமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7க்கு சூரியன் வருகிறார் 15ஆம் தேதி. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியிடம் பேச்சிலே. மற்றபடி சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். அடுத்தாக பார்க்கின்ற ஒரு பெண்களுக்கான பலன். முதலிலே திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். இருந்தாலும் சனி பார்வை ஒரு கெடுதலான பார்வை. அஷ்டம சனி என்பதனால் கணவன் மணி உறவுகளிடம் மற்றும் குழந்தைகளிடம் பொறுமையும் நிதானமும் காட்டுவதும், கணவன் மனைவியில் வெளிப்படைத்தன்மை, விட்டு கொடுத்து செல்வது, வெளிப்படையாக பேசுவது, மனதில் எந்த சஞ்சலம் இருந்தாலும் அவற்றை எடுத்து என்ன பிரச்சனை என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. அடுத்த திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை, சுக்கிரன் பிற்பகலில் சாதகமற்ற நிலை. எனவே திருமண முயற்சியில் தை பிறந்த பிறகு, அதாவது 18ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு 6க்கு வந்த பிறகும் உங்களுக்கு சிறப்பான நிலையில், அதுவரை சுக்கிரன் 5இல் இருக்கிறார். ஆனால் 6க்கு சுக்கிரன் வருவதும் சிறப்பல்ல கோச்சார ரீதியாக. பொதுவாக 6இலே சுக்கிரன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் எந்த கிரகமும் சந்திரனை தவிர்த்து இருக்காது. எனவே திருமண முயற்சியை பொறுத்தவரை பெற்றோர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு சில தடையில் தான் ஏற்படுகின்றது. காலங்கள் தசாபுத்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் காலத்தின் மூலமாக, அதாவது கோள்களின் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய தசாபுத்தியில் இருந்தால் திருமண முயற்சி சரி வரும். இருந்தாலும் வெறும் நட்சத்திர பொருத்தம் வேண்டாம், ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறையை பொறுத்தவரை முற்பகுதி சுக்கிரன் 5இல் இருக்கின்றார், பிற்பகுதி சுக்கிரன் 6க்கு வருகிறார், 10இலும் குரு இருக்கின்றார். எனவே கலைத்துறையை பொறுத்தவரை கடின முயற்சி எடுப்பீர்கள். அந்த முயற்சி இந்த ஜனவரி 2024 உங்களுக்குரிய அந்த ஒரு நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கும். ஆனால் புதிய வாய்ப்புகளை பொறுத்தவரை சுக்கிரன் 6இல் இருப்பதும் குரு 10இல் இருப்பதும் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுகின்றது. இந்த ஜனவரி மாதம் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. அதுதாக பார்க்கின்ற அரசியல் பொறுமை வேண்டும், நிதானம், பொறுமை. ஆனால் 6இலே செவ்வாய் இருப்பதும் குரு செவ்வாய் பரிவர்த்தனை இருப்பதனால் உங்களுடைய அரசியலை பொறுத்தவரை பாதிப்புகளில் பதவிக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். பெரிய தலைவரிடம் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது இம்மாதத்தை பொறுத்தவரை. ஆகையால் வார்த்தையில் பொறுமை காட்டுங்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் 6இல் இருந்து 8ஆம் பார்வை ராசியை பார்ப்பனா தைரியம், துணிச்சல் இருக்கும். அதாவது மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் 6க்கு வருகிறார். ஆகையால் அவை நன்மையை கொடுக்கக்கூடிய கல்வியிலே சொன்னியால் பாதிப்பு இருக்கிறது. தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை புதன் 6இல் இருப்பது சிறப்பானது. குரு பார்வையும் பெறுவதனால் கல்வியிலே நல்ல ஒரு மனம் தெளிவில்லாமல் இருந்தாலும் ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். அதுவே நல்ல விஷயம். இதுவே கடகராசி அன்பர்களுக்கான ஜனவரி மாதம் 2024 கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது.
லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே அறிய வரும். நீங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் போன்ற நட்சத்திரம் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரத்தின் மூலமாக எந்த திசைகள் வருகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நான் லக்னத்தின் மூலமாகவே அவை பலன் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இவை ஒரு தகுந்த ஜோடி உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய ஜனவரி மாதம் 2024 கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2 கேதுவும் 8 ராகுவும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியும் இருப்பது சிறப்பல்ல. பொதுவாக 8 ராகு இருந்தால் 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். ஆனால் 7இல் சனி இருக்கிறார். கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது. குரு பலமாக 9இல் இருக்கின்றார். இம்மாதத்தை பொறுத்தவரை குரு செவ்வாய் பரிவர்த்தனை 5ஆம் இடத்தில் தனுசு ராசியிலே செவ்வாய் குருவோடைய வீட்டில் இருப்பதும், குருவோ மேஷராசி செவ்வாயோட வீட்டில் இருப்பதும், குரு செவ்வாய் பரிவர்த்தனை அற்புதமான அமைப்பு. அந்த பலமே இந்த ஜனவரி 2024 உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சூரிய பகவான் 5லும் பிறகு 6க்கும் செல்கிறார். 15ஆம் தேதி 6க்கு செல்கிறார், அது பலம். சுக்கிரன் 4லும் பிறகு 5லும் வருவதும், புதன் 4ல் இருப்பதும், பிறகு 5க்கு வந்து குரு பார்வை பெறுவதும். எனவே இந்த ஜனவரி மாதம் 2024 சிம்மராசியை பொறுத்தவரை கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஆனால் அதற்குரிய நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது குரு செவ்வாய் பரிவர்த்தனையால். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு என்று பார்த்தால் குரு செவ்வாய் பரிவர்த்தனை 7இல் சனி இருந்தாலும் உங்களுக்கு தனலாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுவீர்கள். அவற்றுக்குரிய வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் கடின முயற்சிக்கு பிறகே அந்த வெற்றி கிடைக்கும், எளிதாக கிடைக்காது. அதுக்கு காரணம் 7இல் சனி இருந்து ராசியை பார்ப்பதினால். இருந்தாலும் குரு ராசியை பார்ப்பது கடின முயற்சியை உங்களுக்கு மனம் தளராமல் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். எனவே மாதத்தில் பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். 2இல் கேது இருக்கிறார். கணபதி வழிபாடு நன்மை தரும். தனஸ்தானத்தில் கேது இருப்பதனால் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் கவனம் வேண்டும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சனி 7இல் இருப்பதனால் சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். மறைமுகமாக தங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள். இருந்தாலும் இந்த ஜனவரி 2024 பொறுத்தவரை செவ்வாய் குரு பரிவர்த்தனை என்கின்ற யோகம் இருப்பதனால் இவற்றெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கும். முறியடிப்பீர்கள். எதிரிகளுடைய சதிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றவர்கள் முதலில் திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்திற்கு எதுவும் 7இல் சனியும் இருப்பது சிறப்பல்ல. கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் பொறுமை, விட்டு கொடுத்து செல்வது, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. ஆனால் கணவன் மனைவி உறவுகளில் சில உரசல்கள் விரிசல்கள் போன்றவைகள் ஏற்படும். இந்த ஜனவரி மாதம் 2024 குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையும் விட்டு கொடுத்தும் செல்வது நல்லது. மற்றவர்கள் பேச்சை கேட்காதீர்கள். அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. 7இல் சனி இருந்தாலும் குருபலம் இருக்கின்றது. சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார் இம்மாதத்தை பொறுத்தவரை. எனவே பெற்றோர்கள் தாராளமாக திருமண முயற்சி தை பிறந்த பிறகு எடுக்கலாம். நல்ல வரன் அமையக்கூடிய யோகமான மாதமே இந்த ஜனவரி மாதம் 2024. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் மிக சாதகமாக 4லும் 5லும் இருக்கின்ற மாதம் இந்த மாதம். ஆகையால் உங்களுடைய முயற்சிக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும். படைப்புகளை வெளியிட்டால் அவற்றில் வெற்றிகளும் இருக்கின்றது. எனவே இந்த மாதம் கலைத்துறையை பொறுத்தவரை புதிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய புதிய சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற அரசியலை பொறுத்தவரை சூரியன் குரு பார்வை பெறுவதும், சூரியன் குருவோடைய வீட்டிலும் குரு சூரியனுடைய உச்ச வீடான மேஷராசியில் இருப்பதும் சிறப்பானது. ஆகையால் அந்த அரசியலை பொறுத்தவரை இந்த மாதம் எவ்வித சஞ்சலங்கள் குழப்பங்கள் போன்றவைகள் இல்லை. உற்சாகம் சுறுசுறுப்பு இருக்கும். உயர் பொறுப்பில் இருக்கின்ற உயர் தலைவர்கள் பேர் தலைவர்களோட பெரிய தலைவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கின்றது. அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றியே. அதாவது மாணவ கண்மலை என்று பார்க்கின்ற பொழுது புதன் 5க்கு வருகிறார். 7ஆம் தேதி அன்று குரு பார்வை பெறுகிறார். எனவே கல்வி ஸ்தானம் என்ற 2ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்வங்கள். கல்வியிலே ஒரு நாட்டம் பிடிப்பு இல்லாமல் இருக்கும். 2இலே கேதுவும் 7இலே சனியும் இருப்பதனால் கணபதி ஆலயம் செல்வதன் மூலம் கல்வியில் விருப்பங்கள் அதிகரிக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு பார்வை புதன் மீது இருப்பதனால் கல்வியில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இதுவே சிம்மராசி என்பதற்கான ஜனவரி மாதம் 2024 கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு பொது பலன்தான். எனவே உங்கள் ஜாதகத்தில் ஒரு முறை பலன்களை பார்த்துக்கொள்வது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய ஜனவரி மாதம் 2024 கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே,
இம்மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு 7ஆம் தேதி அன்று செல்கிறார். 4லே புதன் அமர்வது யோகமானது. மேலும் 4லே புதன் அமர்கின்ற பொழுது குரு பார்வையும் பெறுவது சிறப்பானது. 6லே சனி அமர்ந்திருப்பதும் நன்மையே. 8இல் குரு இருக்கிறார் என்றாலும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் பாதிப்பில்லை. 7இல் ராகு இருந்தாலும் 6லே சனி இருப்பதனால் பாதிப்பில்லை. எனவே ராகு குருவால் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. ராசியிலே கேது இருக்கிறார். மனதிலே ஒரு குழப்பத்தை கொடுப்பார், எண்ணங்களிலே தருமாற்றத்தை கொடுப்பார். இந்த ஜனவரி மாதத்தில் அவற்றை எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது, கணபதி வழிபாடு செய்வது நல்லது. 4லே செவ்வாய் சூரியன், 4லே செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் 4ல் இருந்தால் 3ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 3லே சுக்கிரன் 18ஆம் தேதி வரை இருக்கிறார். ஆனால் அதன் பிறகு சுக்கிரன் 4க்கு சென்று விடுகிறார். எனவே 18ஆம் தேதிக்கு பிறகு உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். ஆனாலும் 6ல் சனி இருப்பதனால் பெரிய பாதிப்புகள் எவையும் இல்லை. உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றுக்கோளாறு போன்றவைகள் ஏற்படலாம். ஆகையால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு 6லே அமர்ந்திருக்கின்ற சனி யோகத்தை தருகின்றார். எனவே தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கும். 7ல் ராகு இருந்தாலும் 8ல் குரு இருந்தாலும் பாதிப்பில்லை கோச்சார வேதி அடிப்படையிலே. புதனும் இந்த மாதத்தை பொறுத்தவரை 4ல் அமர்ந்து 10ஆம் இடத்தை தன் சொந்த வீடான மிதுன ராசியை பார்க்கிறார். ராசியாதிபதி பலம் பெறுகிறார். எனவே உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். புதிய பண வரவுகள், தனயோகம் போன்றவைகள் இருக்கும். முயற்சிகள் வெற்றிகளை தரும். மற்றபடி உடல்நலத்தில் கவனம் கொள்ளுங்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தை புதன் பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார், சூரியன் பார்க்கிறார் என்பதனால் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். அவரிடம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி உயரதிகாரிகள் உங்களுக்கு அங்கீகாரங்களை கொடுப்பார்கள். சக ஊழியரிடம் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 2024. மற்றபடி பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன், திருமணமான பெண்களுக்கு என்றால் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் பாதிப்பில்லை என்றாலும் சில சமயங்களிலே மனதில் ஒரு விதமான விரக்தி இருக்கும். கணவன் மணி உறவிலே அவற்றினால் நீங்கள் சில விஷயங்கள் கடிந்து கொள்வீர்கள், வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். இந்த வாதத்தை பொறுத்தவரை அவை கொஞ்சம் அதிகரிக்கும். இருந்தாலும் ஆண்டு பிறக்கின்றது, கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. கணவன் மணி உறவிலே உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார், இருந்தாலும் குருபலம் இல்லை. 7ஆம் இடம் என்கின்ற இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கின்றார். சர்ப்ப பிரச்சனைகள், சர்ப்பங்களுடைய பாதிப்புகளும் இருக்கின்றது. எனவே திருமண முயற்சியில் இந்த மாதம் பெரிய அளவிலே சாதகம் இல்லை என்று தெரிய வருகின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் நன்றாகவே இருக்கின்றார். 3லும் பிறகு 4க்கும் வருகின்ற சுக்கிரன் யோகத்தை தருகின்றார். ஆகையால் இந்த மாதம் உங்களுக்கு 6ல் இருக்கின்ற சனி வெற்றியை தருவதால் புதிய படைப்புகள் வெளியிடுகின்ற நிலை வந்தால் வெற்றி இருக்கின்றது. மற்றபடி புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சாதகமற்ற மாதம் இந்த ஜனவரி மாதம் 2024. சூரியன் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். எனவே இந்த மாதம் அரசியலை பொறுத்தவரை நிதானம், பொறுமை, எச்சரிக்கை மற்றும் மேடை பேச்சிலே கவனம், ஊடகங்களில் பொறுமை போன்றவைகள் தேவைப்படுகின்றது. இந்த மாதம் கவனம் தேவை அரசியலிலே. அதாவது மாணவ கண்மணி என்று பார்க்கின்ற புதன் 4ல் அமர்ந்திருக்கிறார். மிக சிறப்பான உயர்கல்வியிலே வெற்றிகள் இருக்கின்றது. மற்றபடி கல்வியிலே கவனம் சிலர்கள் இருக்காது. கல்வியில் விருப்பங்கள், உற்சாகம், சுறுசுறுப்பு, ஞாபக சக்தி போன்றவைகள் நன்றாகவே இருக்கும். இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான ஜனவரி மாதம் 2024 கோச்சார பொதுபலன். இது ஒரு பொதுபலன்தான். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முக்கியமானது, முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக திசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். தகுந்த ஜோறு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்பிலையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய ஜனவரி மாதம் 2024 மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற பரந்த எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். நல்லதையே விரும்புகின்றவர்கள். கெட்டதை நோக்கி எப்பொழுதும் உங்கள் மனம் செல்லாது. இம்மாதத்தை பொறுத்தவரை 3ல் செவ்வாயும் 7ல் குருவும் இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் மிக பலம் கொண்ட மாதமாக இந்த ஜனவரி இருக்கின்றது. மேலும் 5ல் கூறிய யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்றிருப்பதும், ராசியாதிபதியான சுக்கிரன் 2லும் பிறகு 3லும் செல்வதும், 7ஆம் தேதி அன்று புதன் 3ஆம் இடத்துக்கு தனுசுக்கு சென்று தன் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதும் பலமானது. எனவே 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பலம் பெறுகின்றது. மேலும் சுக்கிரன் 2லும் 3லும் இருக்கின்றார், புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். எனவே இம்மாதம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். 6ல் அமர்ந்திருக்கின்ற ராகு வெற்றியை கொடுப்பார். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் இருக்கின்றது. தனலாபம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடலாம். புதிய தொழில் வாய்ப்புகள், வியாபார அபிவிருத்தி, புதிய கிளைகள் போன்ற வகையில் துவங்கக்கூடிய யோகம்,
மிக நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய உயர்வுகள் இருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, மேலும் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். 3ல் சூரியன் இருப்பதனால். எனவே இம்மாதத்தை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். 4க்கு சூரியன் சென்றாலும் 3லே கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. எனவே உயரதிகாரிகள் ஆதரவு இருப்பும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அதாவது பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றபோது திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறவுகளை அன்பு, பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உற்சாகம், சுறுசுறுப்பு, நல்ல உடல்நல ஆரோக்கியம், மனதிலே குழப்பங்கள் இல்லை, தெளிவு, இவையெல்லாம் இருக்கக்கூடிய யோகமான மாதம் இந்த ஜனவரி 2024. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கின்றது. சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்றால் தை பிறந்த பிறகு நல்ல வரன் அமையக்கூடிய வெற்றியை தரக்கூடிய மாதம் இந்த மாதம். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். படைப்புகளை வெளியிட்டுகின்ற மிகப்பெரிய வெற்றிகளை பெறும். சிறப்பான சூழ்நிலைகள் இருக்கும். ஆரோக்கியம், மனதில் உற்சாகம், சுறுசுறுப்பு, கற்பனை திறன் போன்றவைகள் நன்றாக இருக்கிறது இந்த மாதத்தில். அதாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய உயர்வுகள், வெற்றிகள், சந்தோஷம், புகழ், பெயர் மற்றும் புதிய பதவிகள் போன்றவைகள் வெற்றியை தரக்கூடிய யோகம் இருக்கின்றது. செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் குருவால் பார்க்கப்படுவதனால் கல்வியிலே உயர்வு இருக்கும். புதிய சிந்தனைகள் இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். கூடா நட்பு இருக்காது. ஆக இந்த மாதம் பெரியோர்கள் மற்றும் ஆசிரியர் வழிகாட்டுதல் நன்றாக இருக்கும். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான ஜனவரி 2024 கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். தகுந்த ஜோதிடங்கள் எடுத்திருக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன் கேட்டறிந்து கொள்ளும்னா கீழே இருக்கின்ற அலைபேசி அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய ஜனவரி 2024 மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ல் இருந்தாலும் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்துக்குரிய பரிவர்த்தனை. ஆகையால் யோகாதிபதியான குருவோடு ராசியாதிபதி செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கின்ற மாதமாக இந்த ஜனவரி 2024 இருப்பது நன்மை. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது சிறப்பை தருகிறார். 6ல் குரு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் பலமாகின்றது இந்த மாதம். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அர்த்தாசிரம சனி வந்து கொண்டிருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை தனயோகம் இருக்கின்றது. மந்த நிலை கொஞ்சம் நிலவும் உங்களுடைய மனதிலே. ஆனால் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி பண வரவு 2க்குரிய உருவம் மற்றும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருப்பதனால் சிறப்பாக எதிரிகளுடைய தொல்லைகள் எவையும் இருக்காது. கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். அதாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள். பிற்பகுதியிலே 15ஆம் தேதி சூரியன் 3க்கு வருவது சிறப்பானது. அதற்கு முன்னதாக வார்த்தையில் நிதானம், பொறுமை. சூரியன் 2ல் இருப்பதால் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் செவ்வாய் 2ல் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனால் பாதிப்பு இல்லை. ஆனால் உயரதிகாரிகள் வார்த்தையிலே காட்டுங்கள் பொறுமை. அதாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். 18ஆம் தேதி வரை 2லே செவ்வாய் அமர்ந்தாலும் குரு பார்வை இருக்கின்றன. எனவே கணவன் மணி உறவிலே மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பதனால் கணவன் மணி உறவிலே அன்பு இருக்கும். உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. ஆனால் சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறார். எனவே புதிய திருமண முயற்சி தை பிறந்த பிறகு எடுக்கலாம். அவை உங்களுக்கு நன்மையான ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற ஒரு சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். மற்றும் கேதுவும் நல்ல பலமாக இருக்கின்றார். எனவே கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள், வெற்றிகள் மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இவை இருக்கும். அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற போது சூரியன் பிற்பகுதியில் சாதகமாக வருகிறார். 3க்கு வருகிறார். அதன் முன்னதாக குருவுடைய பார்வை பெறுகிறார். எனவே அரசியலில் பெரிய அளவில் பாதிப்புகளோ சஞ்சலங்களோ குழப்பங்களும் இவை இந்த மாதத்தில் இல்லை. அதாக கல்வி என்று பார்க்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு 2ல் புதன் வந்து குருவால் பார்க்கப்படுகின்றார். ஆக கல்வியிலே நல்ல ஒரு விருப்பம், சூழ்நிலைகள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மனநிலை இவையெல்லாம் இருக்கும். இந்த மாதம் கல்வியிலே முதன்மை இருக்கின்றது. இதுவே ஒரு சிகராசி என்பதற்கான ஜனவரி 2024 கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி சந்திரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன் கேட்டு கொள்ளுங்கள். கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய ஜனவரி மாதம் 2024 கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, போராட்ட குணம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் செவ்வாயோடு சூரியன் சேர்ந்திருப்பதும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை இருக்கின்ற யோகம். யோகாதிபதியான செவ்வாய் ராசியிலே வந்தாலும் ராசிக்கு அதிபதி 5ல் இருக்கின்ற பலம், 3லே சனி, 10லே கேது போன்ற யோக நிலைகள் ஆண்டுக்கோள்களால் இருக்கின்றது. மற்றபடி மாதக்கோள்களே சுக்கிரன் படையிலிருந்தாலும் யோகமே. புதன் ராசிக்கு வருகிறார். ராசிக்கு புதன் வருவதும் பலமே.
எனவே சூரியன் புதன் சேர்க்கை பெறுகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். புதிய முயற்சி எடுக்கின்ற பொழுது சூழ்நிலைகள் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக நல்ல உடல்நல ஆரோக்கியம் பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். எந்த ஒரு செயலிலும் தைரியமாக ஈடுபடக்கூடிய மனநிலை இருக்கும். சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். பாதிப்பு இல்லை. எனவே உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டு துவக்கமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற திருமணமான பெண்களுக்கு ராசியிலே கேது சூரியனும் செவ்வாய் அமர்ந்திருப்பது. சூரியன் பிறகு இரண்டாம் இடத்து செல்லும். குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோள்கள் சாதகமாக இருப்பதால் பெரியவர்களே பாதிப்பில்லை. ராசியை குரு பார்ப்பதனால் பெரியவர்களே சஞ்சலங்கள் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார். இந்த மாதம் தை பிறந்த பிறகு மிக நல்ல ஒரு வரன் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. இந்த மாதம் நல்ல வரன் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரனும் குருவும் சாதகமாக இருக்கின்றார்கள். சனியும் பலமாக இருக்கின்றார். எனவே கலைத்துறையிலே புதிய வாய்ப்புகள் வாய்ப்புகளை வெளியிட்டுகள் அவற்றிலே வெற்றிகள் போன்றவைகள் இருக்கிறது. ஜனவரி உங்களுக்கு நல்ல ஒரு துவக்கமாக அமைந்திருக்கின்றது இந்த ஆண்டு 2024. அதாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது யோகமாக இருக்கின்றது. வெற்றி இருக்கின்றது. சூரியன் செவ்வாய் சேர்க்கை பலம் கொண்டது. 5க்குரிய செவ்வாயும் 9க்குரிய சேர்க்கை சூரியனும் சேர்க்கை பெறுவதும் 7ஆம் தேதி சூரியன் புதன் செவ்வாய் என்ற கிரக நிலைகள் ராசியிலே அமர்ந்து குரு பார்வை பெறுவது பலமானது. எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை யோகமும் வெற்றியும் சந்தோஷமும் இருக்கிறது. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது கல்விக்குரிய புதன் பகவான் குருவுடைய பார்வை பெறுவது சிறப்பானது. எனவே படிப்பில் ஆர்வம் சுறுசுறுப்பு இருக்கும். இந்த மாதம் ஆசிரியர் வழிகாட்டுவது சிறப்பாக இருக்கும். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜனவரி 2024 கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்குரிய ஜனவரி மாதம் 2024 கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, 7 சனி நன்று கொண்டிருக்கிறது. 4 குரு, இவற்றில் 3 ராகு பலம். இந்த மாதத்தை பொறுத்தவரை 18ஆம் தேதி சுக்கிரன் 11 இருப்பதும் பலம். அதே சமயத்தில் புதன் 11ஆம் இடத்தில் 7ஆம் தேதி இருக்கிறார். அதன் பிறகு 12க்கு வருகிறார். சுக்கிரனும் 18ஆம் தேதி 12க்கு வருகிறார். சூரியன் செவ்வாய் 12 வரையத்திருக்கிறார். அட்டமாதிபதி வரையத்தில் இருக்கின்றார். 4ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவானும் 12 இருக்கின்றார். உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கின்ற நிலை 18ஆம் தேதி வரை தான். அதன் பிறகு 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. 12ஆம் இடம் என்ற விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைகள் ஏற்படும். அவற்றில் சூரியன் 15ஆம் தேதி ராசிக்கு வந்துவிட்டால் எனக்கு 3 கிரக சேர்க்கை தான். அப்படி பார்க்கின்ற பொழுது சூரியன் அட்டமாதிபதி ராசியில் வந்து அமர்வது உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் போன்றவைகள் ஏற்படும். உடல்நலத்தில் அக்கறை கவனம். மற்றபடி துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கு நண்பர்கள் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சிக்கன நடவடிக்கை நல்லது. தேவையற்ற விரயங்கள் ஏற்படலாம். வீண் செலவுகள் தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை முடிந்தவரை தவிருங்கள். சிக்கன நடவடிக்கை நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் வேண்டும். பண புழக்கம் இருக்குமா என்றால் கொஞ்சம் இருக்கும். ஆனால் விரயங்கள் அதுக்கு வரவுக்கு மிஞ்சிய செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகளும் பொறுமை காட்டுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுங்கள். உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருங்கள். மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற உயரதிகாரிகளுடைய ஆதரவும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு 2 சனி, உங்கள் ராசிக்கு 2 பக்கம் 12 வந்து செவ்வாய், 2 பக்கமும் அசுபகரங்கள் இருக்கின்ற ராசி மிகவும் பலம் இழக்கின்றது. எனவே கணவன் மனை உறவிலே கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை பொறுமை வேண்டும் அவசியமாக. அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. அதே சமயத்தில் சுக்கரன் சாமான் இருந்தாலும் 7 நடந்து கொண்டிருக்கிறது. வரன்கள் வரும். ஆனால் அதே சமயத்தில் மிக எளிதாக முடியாமல் தட்டி கழித்து போயிடும். பெற்றோர்கள் அதற்குரிய முயற்சியில் எடுப்பீர்கள். ஆனாலும் அதற்குரிய வாய்ப்பு சாதகமாக இருக்கிறார். தை பிறந்த பிறகும் வாய்ப்புகள் இல்லை. சூரியன் ராசிக்கு வந்து அட்டமாதிபதி. எனவே இந்த மாதம் திருமண முயற்சி அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றார். லாபத்தில் இருக்கிற 18ஆம் தேதி. அப்புறம் 12க்கு வந்தாலும் அதுவும் பாதிப்பில்லை. இருந்தாலும் சனியுடைய தாக்கம் இருக்கின்றது. ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வாருங்கள். சூரியன் மாதத்தை பொறுத்தவரை சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். ராசிக்கு வருகிறார். அதுவே உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய வெற்றிகள் இந்த மாதத்தில் இல்லை. அடுத்ததாக பார்க்கின்ற போது அரசியல் பொறுமை வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நிதானம், பொறுமை, கவனம். எந்த ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் வார்த்தை விடுவதை தவிர்ப்பது நல்லது. பொறுமை தேவை. இந்த மாதம் மிக நிதானம் வேண்டும். இந்த மாதம் அவசியமாக. அதாவது மாணவ கண்மலை தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள். கணபதி ஆலயம் செல்வது நல்லது.
மேலும் சிவாலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு எள்விளக்கு ஏற்றுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை கல்வியில் ஒரு பொறுப்பின்மை இல்லாமல் மந்த நிலையை நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆசிரியர் கழிந்து கொள்ளக்கூடிய நிலையாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் கவனம் தேவை. அக்கறை என்பது இறை வழிபாட்டின் மூலம் நீங்கள் காட்ட முடியும். இதுவே மகர ராசி என்பதற்கான ஜனவரி மாதம் 2024 பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. உத்திராடம், திருவோணம் மற்றும் சதயம் போன்ற அந்த அவிட்டம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் நீங்கள் அதை பார்க்கும்போது நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையை உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த தசைகள் சாதகமாக இருந்தால் பாதிப்பில்லை. ராகு தசை, குரு தசை, சனி தசை, இந்த தசைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயம் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும். உங்கள் ஜாதகமே அதை தெரிவிக்கும். ஒரு முறை உங்கள் ஜாதக பலனை பார்த்து கொள்வது நல்லது. தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய ஜனவரி மாத 2024 மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி என்பதே இம்மாதம் ஒரு கலவையான மாதமாக இருக்கின்றது. நன்மையும் இருக்கின்றது, அதே சமயம் தீமையும் இருக்கின்றது. ஏழையில் நடந்து கொண்டிருக்கிறது, 2 ராகு. எனவே எந்த ஒரு செயலிலும் கவனம் வேண்டும். ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்றால், குருவும் உங்களுக்கு இப்பொழுது 3 இருக்கின்றார், அதன் பிறகு 4க்கு வருகிறார். எனவே இந்த ஆண்டு உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலே பிரச்சனைகள் இல்லை. எவ்வாறு இருப்பினும் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்களும் சித்தர்மார்களும் உங்களுக்கு இந்த 2024 நல்ல ஆண்டாக அமைத்து கொடுப்பார்கள். இந்த ஜனவரி மாதம் 2024 பொறுத்தவரை லாபத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார், 10 புதன், அதன் பிறகு லாபத்துக்குரிய மாதக்கூழ்கள் சாதகமாக இருக்கிறது. சூரியன் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு 11ஆம் இடத்திலும், 18ஆம் தேதி என்று சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் வரை. இந்த மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கிற, ஆண்டுக்கோள்கள் தான் சாதகமற்ற நிலை இருக்கின்றார்கள். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் 10 புதன் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் 10 இருப்பது சிறப்பல்ல. இருந்தாலும் ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பான். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் மிக நிதானம், பொறுமை, கவனம். பணம் எந்த விஷயத்திலும் பெரிய அளவிலே ஆடம்பர செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சிக்கன நடவடிக்கை முன்யோசனையும் செயல்படுவது நல்லது. 2 ராகு இருப்பதனால் வீண் விரயங்களை தவிருங்கள், அவை மிக முக்கியம். மற்றபடி கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. மற்ற பணப்புழக்கம் இந்த மாதம் பொறுத்தவரை லாபத்தில் செவ்வாய் இருப்பதனால் சிறப்பாக முயற்சி எடுப்பீர்கள், அவற்றில் ஜெயம் உண்டாகும். அதாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது உயரதிகாரி பொறுமையாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். உங்கள் பிரச்சனைகள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இருந்தாலும் உங்கள் மனம்தான் ஒரு அழுத்தத்தில் இருக்கும், ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதனால். எனவே நீங்கள் பொறுமையும் நிதானமும் தேவை. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆண்டும் துவங்குகின்றது. இருந்தாலும் ஒரு முறை திருநாடு சென்று விட்டு வாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் நல்ல ஆதரவு காட்டுவார்கள். பிற்பகுதியில் சூரியனும் 12க்கு வந்து விடுகிறார். அதுவும் நல்லதான். 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பாதிப்பில்லை. எனவே உயரதிகாரி ஆதரவு இந்த மாதம் நன்றாக இருக்கும். அதாவது பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற போது திருமணமான பெண்களுக்கு 2 ராகு, ராசியிலே சனி என்ற குடும்பத்தில் நல்ல பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள். சூழ்நிலைகள் சாதகமற்ற நிலையில் தான் இருக்கின்றது. கோச்சாரம் இப்பொழுது சாதக நிலைத்தான். ஆனால் உங்கள் ஜாதகம் முக்கியமானது. ஆக ஜாதகத்திற்குரிய திசைகள் நன்றாக இருந்தால் பிரச்சனைகள் பெரிதாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவுகளை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக குழந்தைகளோட உடல்நலத்தில் நன்றாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் அப்புறம் பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத பெண்கள், குருபலம் இல்லை, சுக்கிரன் சாதகமற்ற நிலை. எனவே இந்த மாதம் திருமண முயற்சியில் அப்படி ஒன்றும் சாதகமான பதில் வராதவாக இருக்கின்றது. தை பிறக்கின்றது, ஒரு வழி பிறக்கும். அதாக பார்க்கும்போது கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் 18ஆம் தேதி சாதகமற்ற நிலை இருக்கின்றார் மற்றும் ஜென்மசனி வந்து கொண்டிருக்கிறது. கலைத்துறையை பொறுத்தவரை படைப்பில் வெளியிடுவதிலே சில சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், தாமதங்கள் ஏற்படும். அவை தவிர்க்க முடியாதவர்கள், குறிப்பாக சதய நட்சத்திரம் இருக்கின்றவர்கள், வயிற்றத்தில் இருக்கின்றவர்களும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே உங்களுக்கு நன்மை கொண்டதாகவே இல்லை. ஆண்டு துவங்கிவிட்டது என்றால் ஜாதகம் சாதகமாக இருக்கும், நன்மைகளை நடக்கும். அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் சாதகமாக இருக்கிறார். பின் 12க்கு வந்தாலும் பாதகம் இல்லை. இருந்தாலும் ஜென்மசனி முன்றுக்கு முரணாகவே இருந்திருக்கிறது. ஒன்று வந்தால் ஒன்று போகின்றது, ஒன்று வந்தால் 2 போகின்றது என்ற நிலை இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை நிதானம், பொறுமை இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை அதிகமாக தேவைப்படுகின்றது. அடுத்ததாக பார்க்கணும் மாணவ கண்மணிகளே இறை வழிபாடு அதிர்ஷ்டம். 11ஆம் இடத்துக்கு புதன் வருவதனால் பிரச்சனைகள் இல்லை. ஜென்மசனி மந்த நிலையை கொடுக்கும். இருந்தாலும் கல்வி, ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றினால் நன்மைகள் இருக்கிறது. இதுவே கும்பராசிக்குரிய ஜனவரி மாதம் 2024 கோச்சாரப்படி இது ஒரு புது பலன். அவிட்டம், சதயம், பூரட்டாதி போன்ற நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு திசைகள் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை. குரு தசை, சனி தசை, புதன் தசை நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய அந்த திசைகள் நன்றாக இருந்தால் நிச்சயம் 7 ராகுவாலும் பிரச்சனைகள் இருக்கா, பெரிய அளவில் சந்திப்பீர்கள், எதிர்கொள்வீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக் கொள்வது நல்லது நண்பர்களே. நான் வணங்கும் பித்திருக்களும் நன்மையை செய்வார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய ஜனவரி மாதம் 2024 கோச்சார பலன்களை பார்க்கிறோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, ஜென்மராசியிலே ராகு இருக்கிறார், 12 சனி, 7 சனி, 2 குரு நன்மையாக இருக்கிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கின்றார்கள்.
9 சுக்கிரன் புதன் இருப்பதும் புதன் 7ஆம் தேதி என்று 10க்கு வருவது பலம். அதே போன்று செவ்வாய் 10 இருப்பது சிறப்பு. சூரியன் 10 பிறகு 11 இருக்கின்ற யோகம். இவையெல்லாம் மாதக்கோளுக்கு உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். 2 குருவும் பலமாக குரு வந்து பார்வை செவ்வாய் மீது இருப்பது, ராசியாதிபதி யோகாதிபதியான செவ்வாய் வீட்டில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது 2-10 பரிவர்த்தனை, அது நன்மையை தரக்கூடிய பரிவர்த்தனை. 2ஆம் இடத்தில் குரு செவ்வாய் வீட்டில் இருப்பதும் 10 செவ்வாய் குருவோட வீட்டில் தனுசில் இருப்பதும் சிறப்பானது. எனவே 7 நடந்து கொண்டிருப்பதனால் சிவாலயம் செல்வது நல்லது. ஜென்ம ராகு இருப்பதனால் துர்க்கை வழிபாடு நல்லது. இவை செய்து வர வேண்டும். இந்த துறை ரீதியாக பார்க்கின்ற தொழில் வியாபாரம் 2-10 பரிவர்த்தனை இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல லாபங்கள் இருக்கின்றது. 7 நடந்து கொண்டிருப்பதனால் சிக்கன நடவடிக்கை நல்லது. வீண் விரயங்களை தவறுங்கள். ஆடம்பர செலவுகள் முற்றிலும் தவறுங்கள். சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது வீண் செலவுகள் செய்வது. ஏழை எளியோருக்கு உதவுங்கள், மாற்றுத்திறனாளிக்கு உதவுங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். மற்றபடி இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் 2-10 பலம் பெறுவதனால் தனயோகம் இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் 10 பிறகு 11க்கு வருகின்ற உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் பெரிய உயர்வுகள் இல்லை. 7 நடந்து கொண்டிருப்பனர், ராசியிலாக இருப்பனர், ஆனால் பாதிப்புகள் இல்லை. இந்த ஜனவரி உங்களுக்கு ஒரு சுமூகமான மாதமாக செல்லும். அதுக்காக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றவர்கள் 2 குரு இருக்கிறார் மற்றும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறாங்க. கணவன் மணி உருவிலே பெரிய அளவிலே பாதிப்பில் மனம்தான் கொஞ்சம் அழுத்தத்தில் இருக்கும். ராகு அழுத்தத்தை கொடுப்பார், சனி விரயத்தை கொடுப்பார். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கணவன் மணி உருவிலே அன்பு இருக்கின்றது. இந்த மாதம் அவர்களுடைய ஆதரவு இருப்பதனால் உங்களுக்கு நன்மையான மகிழ்ச்சியான மாதம். குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கின்றது. அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. ஏறையால் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் என்றாலும் குருபலம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமண முயற்சி நல்ல ஒரு பதில் கிடைக்கும். வெறும் நட்சத்திர பொருத்தம் வேண்டாம். ஜாதக ரீதியான பொருத்தம் மணமகன் ஜாதகம் உங்கள் ஜாதகம் பார்த்து பொருத்துவாகுவதே நல்லது. அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறை சுக்கிரன் சாதகமாக இருப்பது, குரு பலமாக இருப்பது, ராகு சனி பாதகமாக இருப்பினாலும் ஒரு முறை திருநாள் சென்று விட்டு வாருங்கள். கலைத்துறை இருக்கின்ற பெரிய முதல் செய்யக்கூடியவர்கள். ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கலைத்துறையில் பெரிய பாதிப்புகளை நல்ல ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற போது ஜெயம் உண்டாகும். அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் சாதகமாக இருக்கின்றார். 7 நடந்து கொண்டிருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு பதவிக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. பெரிய தலைவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். மக்கள் ஆதரவு இருக்கின்றது. அதாக மாணவ கண்மணி என்று பார்க்கின்ற 10 புதன் இருப்பதனால் கல்வியிலே நல்ல ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். குரு பார்வை இருப்பது மிக சிறப்பானது. ராசியில் ராகு 12 சனி இருப்பதனால் தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்வது நல்லது. மற்றபடி கல்வி பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. இதுவே மீனராசி என்பதற்கான ஜனவரி மாதம் 2024 கோச்சாரப்படம். இது ஒரு பொது பலனானால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முழுமையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோடு உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு ஜாதக பலன் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசி அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் பெறுகலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் 2024 மாத கோச்சார பலன் அனைத்து ராசி அன்பர்களுக்கும். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையானது. பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம், பிறந்த இடத்தின் அடிப்படையில் லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். ஒரு தகுந்த ஜோதி உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன் கேட்டு கொள்வதனால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்புகலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்த உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த ஜனவரி 2024 சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை உங்களுக்கு அருள் புரிவார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.